வணக்கம் நேயர்களே. சத்தியம் சாத்தியம் விவாதம் இடையிலே இன்று நாம் தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கிறது. ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் எதிர்க்கட்சிகளுடைய ஒரு மிகப்பெரிய அறிக்கை போருக்கு அடுத்து தமிழக சட்டப்பேரவை கூட இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகம் தற்போது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த பேரவையில் எதிரொலிக்குமா என்பது ஒரு கேள்வி. அதே நேரம் பேரவை டிசம்பர் 4 கூடும் வரை தற்போது இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா? அந்த வகையில் தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக மாறியிருப்பது விவசாயிகளுக்கான யூரியா உரம் தட்டுப்பாடு. அதே நேரத்தில் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காவிரியின் குறுக்கே கர்நாடகம் அணை கட்டுவதற்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பு, இதுபோன்ற பல்வேறு பிரச்சனைகள், தருமபுரி தொடர்ந்து குழந்தைகள் உயிரிழந்து வரக்கூடிய நிகழ்வுகள், இதையெல்லாம் சேர்த்து சட்டப்பேரவையில் இந்த பிரச்சனைகள் எதிரொலிக்குமா? தமிழக அரசு இவற்றுக்கு என்ன செய்ய வேண்டும்? அதே நேரத்தில் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் தமிழக அரசு மீது செயல்படாத அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி வருகின்றன. அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அமையுமா நடைபெற இருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது குறித்த பல்வேறு விதமான கேள்விகள் இருக்கின்றன. இவற்றுக்கெல்லாம் விடை காணும் விதமாக இன்று நம்முடைய 3 பேர் இணைகிறார்கள். ஒருவர் அப்பாவு, திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஐயா வணக்கம். அதே போல அதிமுகவை சேர்ந்த சமரசம் தலைமை கழக பேச்சாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஐயா வணக்கம். அதே போல பாமக கட்சியை சேர்ந்த திரு அருள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். என்னுடைய முதல் கேள்வி ஐயா, நான் அப்பாவை ஐயாட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு பரபரப்பான ஒரு அரசியல் நிகழ்வு, அதுவும் இந்த அரசியல் நிகழ்வு அப்படின்ற ஒரு இடத்துல பிரச்சனைகள் அப்படின்றது ஒரு புறம், ஒரு ஆட்சியே மாற்றி அமைக்கப்பட்டு, ஒரு அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட்டு, ஒரு முதலமைச்சர் மாறி, அப்படி ஒரு ஒட்டுமொத்தமான மாற்றத்திற்கு பிறகு இந்த அமைச்சரவை கூடுகிறது. பன்னீர்செல்வம் முதலமைச்சரான பிறகு, இதற்கு முன்பு 2001 இருந்தப்ப விட்டுருங்க, அவர் முதலமைச்சர் ஆன பிறகு முதல் முறையாக அவர் முதலமைச்சராக சட்டப்பேரவைக்கு வருகிறார் டிசம்பர் 4 என்னென்ன பிரச்சனைகளை திமுக முன்வைக்கும் நினைக்கிறீங்க இந்த பேரவையில்? அதாவது தமிழகத்தில் கடந்த செப்டம்பர் மாதம் 27 முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு ஊழல் குற்றச்சாட்டில் அவங்களுக்கு தண்டனை வழங்கப்பட்டு தற்போது அவர்கள் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளராக மட்டும் இருக்கின்றார். அப்போது அதற்கு அடுத்து நம்முடைய இன்றைய முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார். ஒரு அரசு பொறுப்பேற்றால் அடுத்த நிமிடமே சட்டமன்றத்திற்கு வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களோடு சேர்ந்து பதவி ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுமே சட்டமன்றத்திற்கு வந்து தன்னுடைய பதவி பிரமாணம் செய்த பின்பு அவர்கள் அந்த சட்டமன்றத்திலே வந்து ஒரு அறிமுகப்படுத்துறது வந்து ஒரு மரபு. இதில் வந்து இது நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு நிகழ்வு. இதை கூட அதற்கு அந்த இயல்புக்கு எதிராகவே சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு எதிர்க்கட்சிகளெல்லாம் கடுமையாக முயற்சி செய்து அதன் பின்பு தான் இப்போது 4 டிசம்பர் மாதம் 4 கூட்டுவதாக அறிவித்திருக்கின்றார்கள். இந்த அளவில் அவர்கள் சட்டமன்றத்தை கூட்டினால் எவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குங்கிறது தெரியும். நான் அவர்களை சட்டமன்றத்தை அவருடைய முதல்வருடைய இருக்கையில் அமர்வாரா என்பதெல்லாம் அதெல்லாம் முக்கியமான செய்திகள் இல்லை. இப்போது இவர் பொறுப்பேற்று 50 நாள் ஆகுது. பொறுப்பேற்கும் போதே மிக துக்கத்தோடு அழுதும் கண்ணீருமாகத்தான் ஒரு நாட்டினுடைய 7 கோடி மக்களுடைய முதல்வராக பொறுப்பேற்கின்ற ஒருவர் தன்னை வந்து ஒரு மகிழ்ச்சியோடு இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ அவருக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம், மிகப்பெரிய ஒரு கஷ்டம், ஒரு துன்பம், தவிர்க்க முடியாது, தாங்க முடியாத ஒரு வேதனையோடு தான் இதை அவர் பொறுப்பேற்றார். பொறுப்பேற்றதோடு சரி நிறுத்தி கொண்டார். அதன் பின்பு சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி எண்ணமும் இல்லை. சட்டமன்ற அலுவலகத்துக்கு அவர் சொல்ல முதலமைச்சருடைய நாற்காலியில் இன்னும் போய் அவருடைய அலுவலகத்திலே உட்காரவில்லை. நீதியமைச்சருங்கிற பெயர் பலகையோடு தான் இன்னும் இருந்து கொண்டு இருக்கின்றார். இப்போது சட்டமன்றத்தை கூட்டுகிறார். சட்டமன்றத்தில் அது நாட்டு மக்களை பற்றி சிந்திக்க வேண்டும். நாட்டிலே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குங்கிறத நீங்களே பட்டியல் போட்டீங்க. பால் விலை கவர்மெண்ட் வந்து மிக 24 ரூபாய்க்கு இருந்தது 34 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. தனியார் வந்து 48 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதெல்லாம் கூப்பிட்டு பேசறதுக்கு இங்கே யாருமே கிடையாது. மின் கட்டணம் விண்ணை தொடுகின்ற அளவிற்கு போய்விட்டது. இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இங்கே இருக்கின்றது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இவர் என்ன செய்ய போகின்றார்? சட்டமன்றத்தை கூட்டுகின்றீர்கள், கூட்டினோம், அதாவது ஒரு எந்த பிரச்சனையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற முடிவில் இருக்காங்களா? என்ன எடுக்க போறாங்க அதை போய் பார்த்து. முதலமைச்சராக அவருடைய செயல்பாடு அப்படின்றது வந்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் இருக்கின்ற போது அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப எப்படி இருக்கிறது அப்படின்றது இந்த பேரவையில் தெரியும். இந்த கேள்வியை நான் திரு அருள்கிட்ட வைக்கிறேன். அருள், நீங்க சொல்லுங்க. தொடர்ந்து பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் இப்போ
சமீபத்தில் உங்களுடைய தலைவர் வெளியிட்ட அறிக்கை அப்படின்றது பருப்பு கொள்முதலில் ஊழல், விவசாயிகளுக்கு யூரியா உரம் கிடைக்கவில்லை, தட்டுப்பாடு என்பது போன்ற விவசாயம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள், காவிரியின் குறுக்கே மேகதாது அணை, இது போன்ற பல்வேறு பிரச்சனைகள். அதன் உச்சகட்டமாக தான் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வழக்கே கூட தொடுத்திருக்கிறார் உங்கள் தலைவர் மேல. இப்போ தமிழக அரசு என்னென்ன விஷயங்களை இந்த சட்டப்பேரவையில் நிறைவேற்ற வேண்டும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? தமிழக அரசு பல்வேறு வாக்குறுதிகள் கொடுத்துட்டு தான் இந்த ஆட்சிக்கு வந்திருக்காங்க. அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வரும்போது ஏராளமான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதெல்லாம் நாங்கள் நிறைவேற்றோம்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது 3 ஆண்டுகள் முடிந்து 4வது ஆண்டை நம்ம அடைஞ்சிட்ருக்கோம். இது வரைக்கும் அவங்க சொன்னதை எதையுமே நடைமுறைப்படுத்தாத ஒரு நிலைமை இருக்குது. இன்னொன்று ஐயா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அரசு நடக்கிறதா நடக்கவில்லையா என்கிற ஒரு கேள்வியே இப்போ எழுந்திருக்கு. ஏன்னாக்கா ஒரு அரசு என்பது ஒரு கட்சியில் அவர் எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு ஆட்சி என்று விட்ட பிறகு அரசுக்கு முதல்வர் முதலமைச்சர் தான். ஜெயலலிதா அவர்களுக்கும் சேர்த்து இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் தான். அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு முதலமைச்சராக நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டில் அரசுக்கு வெளியில் இருக்கிற ஒருத்தர் அவர் தான் முதல்வர் சொல்கிறாங்க. மக்கள் முதல்வர் என்று பேர் வச்சு அரசாங்கத்துக்கு வெளியில் இருக்கிற ஒருவரை முதல்வர் அமைச்சருங்கிறாங்க. அதே மாதிரி அதிகாரிகள் பார்த்தீங்கன்னா சீஃப் செக்ரட்டரிலேருந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களாம் டம்மி ஆக்கப்பட்டு ஆலோசகர்கள் என்று செயலாளர்களும் காவல்துறைக்கும் சரி தலைமைச் செயலாளரும் சரி வெளியிலிருந்து நியமிக்கப்படுகிறார்கள். இப்படி எல்லோருமே வெளியிலிருந்து ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருப்பது என்பது இந்த அரசியல் சாசனத்தை ஒரு அவமதிக்கிற செயலாகவும் வாக்களித்த மக்களை ஒரு ஏமாற்றுகிற செயலாகவும் இருக்கிறது. நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய வாக்குறுதிகள் அளித்தாங்க. அவங்களோட தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தவொடனே என்ன சொன்னாங்கன்னாக்கா, தமிழகத்தை ஒரு ஒருங்கிணைந்த வளர்ச்சி பாதையில் நாங்கள் கொண்டு எதற்கும் கையேந்தும் ஏழ்மை நிலை இல்லாத நிலையை உருவாக்குவோம், அதுதான் எங்களோட நோக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் 9% வளர்ச்சி அடைவோம், இரட்டிப்பாக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன இருக்குது, -12%க்கு கீழே போயிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 45 விழுக்காடு மக்கள் விவசாயத்தை சார்ந்து வாழ்கிறாங்க. குறிப்பாக வட தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 70% மக்கள் விவசாயத்தை சார்ந்தா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் விவசாயம் தொடர்ந்து கீழே போயிட்டுருக்கு. ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னா இரட்டிப்பு நாங்கள் வளர்ச்சி அடைவோம். நாங்கள் இன்றைக்கி கீழே மைனஸில் போகிறாங்க. தனிநபர் வருமானத்தை 2 மடங்கு உயர்த்துவோம். நாங்கள் இன்றைக்கி எங்கேயோ போயிடுச்சு. அதே மாதிரி இவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாங்கன்னாக்கா, நாங்கள் விலைவாசியை குறைப்போம், விலைவாசியை குறைக்க தான் எங்களுடைய ஒரு முக்கியமான நோக்கம். நாங்கள் ஆனால் ஐயா சொன்ன மாதிரி இது பல மடங்கு அதிகம் விலைவாசி உயர்ந்திருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் புதுசாக நாங்கள் 5000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பண்ணுவோம், ஒரு தடையில்லாத மின்சாரத்தை கொடுப்போம், ஒவ்வொரு கிராமத்துக்கும் 4 ஆண்டுகளில் மும்முனை மின்சாரத்தை கொடுப்போம். நாங்கள் இப்போ ஒரு முனை மின்சாரத்துக்கு வழி இல்லை. இல்லை, நீங்கள் சொல்லக்கூடியது இந்த 5 ஆண்டு காலம் அவங்க முழுமையாக பூர்த்தி அடைகிறப்போ இதற்கு மக்களுடைய தீர்ப்பு அந்த தேர்தல் நேரத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். இப்போ தற்போது என்னென்ன பிரச்சனைகள் இந்த சட்டமன்றத்தில் எழுப்பப்படும் நினைக்கிறீங்க நீங்கள்? இப்போதைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி உரம் தட்டுப்பாடு, விவசாயிகள் பிரச்சனை மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. உரம் இல்லாத நிலைமை ஆயிடுச்சு. மக்கள் ஒரு விவசாயிகள் விவசாயம் செய்ய முடியாத நிலைமையில் இருக்காங்க. அது ஒரு முக்கியமான பிரச்சனை எழும். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட போது கர்நாடக அரசனுடைய அந்த அணை கட்டுகிற பிரச்சனையும் பெருசாக வரும். மறுபடியும் ஏற்கனவே இருப்பதில் ஊழல் பிரச்சனை. நீங்கள் பருப்பில் மட்டும் ஊழல் இல்லை, இப்போ ஏற்கனவே சகாயம் அவர்களுக்கு ஒத்துழைப்பு அளிக்காமல் கனிம கொள்ளை பலவிதமான ஊழல், எதை எடுத்தாலும் ஊழல் என்கிற ஒரு நிலைமை தான் இங்கே இருந்துகிட்ருக்கு. அதாவது ஊழல் இருக்கா, அதாவது எதில் ஊழல் கேட்குறத விட எதில் ஊழல் இல்லை அப்படின்னு கேட்குற அளவுக்கு இங்கே நிலைமை மாறிச்சு. அதனால் ஒரு அரசே நடக்காத நிலைமை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சட்டமன்றம் கூடும்போது இது ஒரு வித்தியாசமான சட்டமன்றமாக இருக்கும். நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். சமரசமையா, அதாவது என்னென்ன பிரச்சனைகள் பற்றி பேச போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி அவர் சொன்ன மாதிரி செப்டம்பர் 27க்கு முன் அரசு, செப்டம்பர் 27க்கு பின் ஒரு அரசு அப்படின்னு 2 பிரிவுகளாக அவங்க பிரிக்கிறாங்க. செயல்பாடு இல்லாத ஒரு அரசு இந்த அரசிடம் என்ன எதிர்பார்க்க முடியும் அப்படின்றதா 2 தரப்புடைய குற்றச்சாட்டும். இந்த சட்டப்பேரவையில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் எதிரொலித்தால் எப்படி சமாளிக்க போகிறது ஆளும் அரசு? சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள். சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய இக்கட்டான நிலை ஒன்றுமே இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு தனித்தன்மையோடு வலிமையோடும் இருக்கிறது என்பதற்கு நடந்த நிகழ்ச்சிகள் அத்தனையுமே காரணம். 1000 பிரச்சனைகள் வரலாம் போகலாம், இதெல்லாம் சும்மா சாதாரண நடைமுறை விஷயமே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இவர் சொன்னார், இதை பதிவு ஏற்றுக்கும் போது முதல்ல அழுது கண்ணீர் விட்டு அழுதார், அது இது பண்ணாருன்னு. அவரவர்கள் துக்கம் அவரவர்கள் தான் தெரியுமே தவிர மற்றவர்கள் அது கொச்சையாக பேசலாம், இல்லை சிரிக்கலாம், அது அவர்களுடைய இயல்பு, அவ்வளவுதான். அதனுடைய மனசாட்சியை விற்றவர்களை பற்றி நாம் விமர்சனம் செய்து பலனில்லை. இந்த இருக்கையில் அமர்வாரா இல்லை எங்கே அமரப்போகிறார் என்றெல்லாம் சொல்கிறார்கள். நான் சட்டமன்றத்தில் இருந்தவன்,
எதிர்க்கட்சி தலைவராக கருணாநிதி அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு நேராக தான் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருந்தார். அதுதான் இயல்பான சட்டமன்ற நிகழ்வு. அம்மா அவர்கள் வருகின்ற பொழுது உட்கார இடமெல்லாம் கொறடாக்கள் இருந்தார்கள். திருப்பூர் மணிமாறன் மற்றவர்கள் கொறடாக்கள் இருந்த இடமே தவிர முதல்வருக்கு என்று தனி இது கிடையாது. அவர் இப்போ இருக்கின்ற அமைச்சரவையில் முதல் இடத்திலேயே இருக்கிறார். அவர் ஒன்றும் இடம் மாற வேண்டிய அவசியமோ அதில் எந்த விதமான விதிவிலக்கோ சட்டங்களோ ஒன்றும் கிடையாது. மூன்றாவதாக பால் விலையை பற்றி சொன்னார். பால் விலையை பொறுத்த வரையில் இன்றைய தினம் இந்திய துணைக்கண்டத்தில் மற்ற மாநிலங்களை விட குறைந்த பால் விலையை தவிர கூடுதலான பால் விலை அல்ல. அதிலே சில தவறுகள் நடந்தது என்பதற்கு வேண்டிய நடவடிக்கைகள் மிக வேகமாக எடுத்து பல பேரை எப்படி தண்டிக்கிறது, என்ன செய்வது என்பதற்கு வேண்டியது அரசாங்க தீர்வாக என்ன செய்ய வேண்டும் அதை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றோம். அதுபோலவே மின் நீங்கள் 50 காசு ஒரு ரூபாய் ஏற்றிருந்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்காது. நீங்களே சொல்றீங்க ஒரு ஊழல் நடைபெற்றது, அதிமுகவிலிருந்து ஒரு நீக்கப்படுகிறார் வைத்தியநாதன், அதுக்கப்புறமா இந்த நடவடிக்கைகள். அப்போ ஒரு 10 ரூபாய் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக எதிரொலிக்காது எப்படி சொல்றீங்க நீங்க? அதாவது ஒரு ரூபாய் 2 ரூபாய் ஏற்றலையே நீங்க. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா ஏற்றிட்டு போனா அந்த 10 ரூபாய் தான் வந்திருக்கும். ஏத்தாம ஏற்கனவே விட்டோன்றது தான் ஒரு குறையை தவிர நாங்கள் விட்டோம். அது கவர்மெண்ட் எவ்வளோ அந்த வாரியத்துக்கு பணம் கொடுக்கணும் கொடுத்து உதவிக்கிட்டு இருக்கிறதே தவிர 10 ரூபாய் ஏற்றியும் எந்த மாநிலத்தை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லட்டும். அதற்கப்புறம் கேள்வி கேட்கலாம். எந்த அளவிற்கு அது தனியாரை விட. அது மட்டுமல்ல, 15% தான் பால், இந்த பாலை பயன்படுத்துபவர்களே. மீதி 55% பாலாம் தனியார் வேறு யார் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியது. அந்த நிலையில் இதில் எந்த வகையில் பார்த்தாலும் அது வெறும் வேடிக்கை பேச்சுக்களாக இருக்கிற தவிர நியாயமான உண்மையான தேவையான மக்களுக்கு எது சொல்ல வேண்டும் அது சொல்லக்கூடிய வகையில் இல்லாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள். அடுத்து யூரியாவை பற்றி சொன்னார்கள். யூரியாவை பற்றி யார் பேசணுமோ அவங்க பேசினா பரவாயில்ல. பூச்சி மருந்து ஊழல், அரிசி பேர ஊழல், என்ன பிற யூரியா ஊழல், இதெல்லாம் இப்படி ஏராளமாக செஞ்சவங்க இப்போ அதை பற்றி பேசுறது. அரசாங்கம் எதுவும் தப்பு பண்ணல. அந்த யூரியா விவகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட். அவங்க ஒரு மூட்டை அனுப்பணுன்னா அரை மூட்டை தான் அனுப்புகிறான். 1000 கிலோ அனுப்பணுன்னா 500 கிலோ மண்ணெண்ணெய் கொடுக்குற மாதிரி இது எல்லாமே திட்டமிட்டு பல காலமாக அப்படி இருந்துட்டு வர்றது. அப்படி வரக்கூடியதில் தேவைக்கு மேலே அதுவும் இப்பொழுது வரக்கூடியது சரியாகவே இருக்கிறது. ஓரிருவர் தனியாருக்கு கொடுத்த வகையில் பதுக்கல் இருந்தால் அதற்கு வேண்டிய நடவடிக்கை எடுக்க சொல்லி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் மிக வேகமாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். அப்படி ஒரு பெரிய அதனால் வரக்கூடிய குற்றங்கள் வந்து விடுவதற்கு நீங்கள் இடமில்லை. இல்லை, இப்போ நீங்கள் சொல்லக்கூடியது இப்போ யூரியா தட்டுப்பாடே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறது, ஒரு சில இடங்கள் இருக்கிறது, எல்லா இடத்துலையும் இல்லை. அந்த யூரியாவில் பல்வேறு விஷயங்கள் இருக்குது. வாங்க, இப்போ நீங்கள் இப்போ கூட்டுறவு கடன் கொடுக்குறோம் விவசாயிக்கு. அதிமுக அரசாங்கத்தில் தான் கடன் கொடுத்தா அடுத்த வருஷமும் அதே கடன் கொடுத்தா போதும், வட்டி இல்லை விவசாயிக்குன்னு சொல்லக்கூடியது அதிமுக அரசாங்கம் தான். அதுக்கு வேறு எந்த அரசாங்கம் இந்தியாவில் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் இது வாங்கி போட வேண்டும் என்று இருக்கிறது. அந்த கட்டாயம் வரும்பொழுது அந்த யூரியா போட்டால் நல்ல வளர்ச்சி உடனடியாக கிடைக்கும். இப்போ மற்ற உரங்கள் கலப்பு உரங்கள் அது இது போடுவதை விட இது போகும்போது வரும். ஆனால் அந்த யூரியா தேவையான அளவிற்கு இருக்கிறது. சில நேரங்கள் இப்பொழுது கூட வந்திருக்கிறது, காரைக்குடி விட்டது எடுத்து கொடுக்க நடந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால் அது ஒரு மிக பிரச்சனையாக இல்லை. இன்னொன்று சொன்னாங்க, ஏதோ சொன்னதை செய்யவில்லைன்னு தம்பி பேசினார். இந்த அரசாங்கம் சொன்னதையும் செய்திருக்கிறது, மேலும் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்தும் செய்திருக்கிறது. இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலத்திலும் இல்லாத சமுதாயத்துக்கு தேவையான ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னதற்கு இலக்கணம் வகுக்கக்கூடிய வகையில் ஏழ்மை போக்கக்கூடிய எல்லாமும் செய்திருக்கிறோம் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ஒரே ஒரு கேள்வி. அவங்க அண்ணன் சொன்னாங்க, எல்லாமே ரொம்ப அழகாக சொன்னாங்க, நாட்டில் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. 50 நாள் எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா யாருமே செயல்படலை. எம்எல்ஏ ஆகட்டும், எம்பி ஆகட்டும், மந்திரி ஆகட்டும், யாருமே செயல்படலை. செயல்படுறதுக்கு உத்தரவு வந்தால் தான் செயல்படுவாங்க. உதாரணத்துக்கு ஒன்று சொன்னால், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு கிராமத்தை தத்தெடுக்கிறதுக்கு மோடி அரசு சொல்லி அதுபடி எல்லாரும் இந்தியா முழுவதும் கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 எம்பியை காணலை. அதுக்கப்புறம் கூப்பிட்டு மத்திய அவங்களுடைய மேலேருந்து உத்தரவு இன்னென்ன பகுதிகளில் இதை நீ செய்யின்னு சொல்லி லிஸ்ட்டு வருதுன்னா அதில் கையெழுத்து போட்டு கொடுக்கறது தான் பணியாக இருக்கே தவிர அதை கூட சுதந்திரமாட்டு செயல்பட முடியவில்லை. உதாரணமாக கடந்த வாரம்
வருவாய்த்துறை அமைச்சர் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில், எங்கள் பக்கத்து மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வராங்க. காலையிலே ப்ரோக்ராம் பத்திரிகையில் பார்க்குறோம், நாளை அமைச்சர் வருவாய்த்துறை அமைச்சர் வருகிறார். வந்து நம்முடைய முதியோர் பென்ஷன், அங்கே பாதிக்கப்பட்ட அந்த வெள்ளம் பாதிக்கப்பட்ட இடங்கள், வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஆய்வு நம்முடைய விருந்தினர் மாளிகையில் வைத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லி பத்திரிகையில் பார்க்குறோம். அடுத்த நாள் காலையிலேயே சொன்னபடி அமைச்சர் அங்கே வராங்க. வடிவீஸ்வரத்தில் ஒரு அம்மன் கோயிலில் பிரார்த்தனை, அதை முடிச்சுட்டு நேரே கிள்ளியூரில் ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தில் ஒரு வழிபாடு, இந்த ரெண்டையும் முடிச்சுட்டு நேரம் இல்லாமல் நேரே வாராரு. வார இடத்துல ஓஏபி 2006லேருந்து 2011 வரை வந்து வாங்கின ஏழைகளுக்கெல்லாம் அது திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட ஓஏபி, இப்போ முதியோர் பென்ஷன், ஆக அதெல்லாம் ரத்து பண்ணு, அவங்கெல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி இந்த முதியோர் பென்ஷத்தில் கூட அதை அவ்வளோத்தையும் ரத்து பண்ணி அவங்கெல்லாம் பாவம் அங்கே வந்து நிற்கிறாங்க. அங்கேருந்து அமைச்சர் வராங்க, காரில் இருந்துக்கிட்டே முடிச்சிருந்தோம்னே, காரில் இருந்துக்கிட்டே பொக்கையை வாங்கிட்டு அமைச்சர் போயிருந்தாங்க. அடுத்த நாள் கூட்டுறவுத்துறை அமைச்சர் வராங்க, அதே மாவட்டத்துக்கு செல்லூர் ராஜு வராங்க. வந்த உடனே ஆர்லாய்மல்ல ஒரு இந்து ஆலயத்தில் போய் மிகப்பெரிய ஒரு வழிபாடு கூட்டத்தை கூட்டி வச்சு முடிஞ்சு அதோட திருவனந்தபுரம் போய் அப்படியே அவருக்கு இங்கே சென்னைக்கு வந்துருந்தாங்க. ஆக அமைச்சர்களெல்லாம் சட்டம் ஒரு பக்கத்தில் இருந்து சட்டத்தின் மீது நிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டு இப்போது பிணையில் இருக்கின்றார். அவர் சட்டப்படி என்ன நடவடிக்கை உண்டோ அதுகளை பார்த்துக்கணும். சட்டம் நம்மளை காப்பாற்றாதுன்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் ஒரு முடிவெடுத்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆலயங்களில் போய் ஆண்டவனே எங்கள் அம்மா காப்பாற்றுங்கிற ஒரே கோரிக்கையை தவிர தமிழ்நாட்டில் வேற எந்த சிந்தனையும் இல்லை. மக்களை பிரச்சனையும் அவங்க எடுக்கல. அதே கேள்விதான் நீங்க சொன்னீங்க. அழுகின்ற விஷயத்தை பொறுத்தவரையில் அது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து யார் மேல ஒரு அன்பு வச்சிருக்கோம், ஒரு மரியாதை வச்சிருக்கோமோ அவங்களுக்கு ஒரு துன்பம் அப்படின்னு அழகக்கூடிய செய்தி அப்படின்றது ஓகே. இந்த இடத்துல இவங்க வந்து மக்களுடைய பிரதிநிதிகளாக ஒரு துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க. தொடர்ந்து வந்து இந்த செய்திகள் இப்போ வந்து கோவில்களுக்கு செல்வதும் இது போன்ற நிகழ்வுகள் தான் அமைச்சர்கள்லாம் பிஸியாக இருக்காங்க. அப்படி இருக்கப்போ மக்களுடைய பிரச்சனைகளை கவனிக்க கூட நேரம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை ஐயா பதிவு பண்ணியிருக்காரு. இன்னொன்று, ஏன் இந்த இப்போ 27க்கு முன்பாக முதியோர் பென்ஷன் அப்படின்றது வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு இருந்தது. சமீப காலமாக முதியோர் பென்ஷன், ஏன்னா வந்து அதுதான் நேரடியாக போயிட்டு இருக்கு, அதுதான் நேரடியாக கை வைக்க முடியும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்கிறது. நிறைய பேருக்கு முதியோர் பென்ஷன் வரல அப்படின்றத நேராக பார்க்க முடியுது. ஒரு மூதாட்டி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க, அந்த ஒரு செய்தியும் கூட சமீபத்தில் செய்திகளில் வந்தது. இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்குறப்போ இந்த செயல்பாடு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இதை எப்படி நீங்கள் பார்க்க போறீங்க, இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? முதியோர் ஊதியம் இருக்குது, ஐயா சொன்னார், ஏதோ கருணாநிதி கொடுத்தாரா, அவர் கொடுத்தது அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு. கருணாநிதி அவர்கள் ஆட்சி முடியும் வரை கொடுத்தது 500 ரூபாய். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்த பிறகு கொடுத்தது 1000 ரூபாய். அதில் மத்திய அரசு என்ன கொடுக்கிறது, மாநில அரசு என்ன கொடுக்கிறது, மத்திய அரசு எந்த வகையில் நிறுத்தியது, என்ன அதில் சிக்கல் என்பதையெல்லாம் அறியாமல் அவர் ஏதோ பேசி கொண்டிருக்கேன். ரேஷன் இதில் 3 லட்சம் போலி கார்டு கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி ஊதியம் வாங்கியதிலே பல்வேறு வகையில் சின்ன பசங்கள் வயதுக்கு வராதவர்களுக்கெல்லாம் பலர் கொடுத்திருக்கிறார்கள். அவையெல்லாம் கண்டுபிடித்து நீக்கி உரியவர்களுக்கு ஒழுங்காக போய் சேர்வதற்குரிய வழிவகைகளை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது சில கூடுதல் குறைச்சல் ஏற்படுமே தவிர அதில் எதையும் எந்த காரணத்தையும் எதையும் நிறுத்தி விடவில்லை. ஒன்று. இரண்டாவது, இன்னொன்று சொன்னார் பேசும்பொழுது, இந்த சட்டத்தை பற்றி சொன்னார். சட்டம் வந்து ஏதோ உள்ள இருக்காங்க. எந்த சட்டம் குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பு வழங்கி இருக்கிறதோ, எந்த சட்டம் அவர்கள் ஜாமீனில் இருக்கலாம் எந்த நிபந்தனை இல்லாமல் என்று சொல்லியிருக்கிறதோ, அதே இந்திய சட்டமே அவர்கள் நிரபராதி என்று வெளியே வரும். இதுக்கு இங்கிலாந்து சட்டமோ இலங்கை சட்டமோ ரஷ்ய சட்டமோ தேவையில்லை. அதை பார்க்கலாம். ஏற்கனவே அந்த அனுபவம் இருக்கிறது. அதை மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு பேசலாம். நான் ஒரே ஒரு கேள்வி அருள் கேட்டுறேன். இப்போ யூரியா தொடர்ந்து பேசலாம். யூரியா தட்டுப்பாடு அப்படின்னு வர்றப்போ தமிழக அரசுக்கு இந்த பிரச்சனை போகிறது. தமிழக அரசிடமிருந்து தான் வந்து மக்களுக்கு வருகிறது, நிறைய சொசைட்டிக்கு வருது, சொசைட்டியில் வந்து விநியோகம் செய்யப்படுது. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய காரணம் அப்படின்றது மத்திய அரசினுடைய தவறான உர கொள்கை அப்படின்றாங்க. குறிப்பாக நாப்தாவில் இருந்து கேஸை மாத்திரக்கு கொடுத்த காலக்கெடு அப்படின்றது நீட்டிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அப்போ மத்திய அரசு தான் இந்த விஷயத்தில் நம்ம குறையாக பார்க்க வேண்டி இருக்குதுன்றது ஐயாவுடைய குற்றச்சாட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து மத்திய அரசு மேலே பழியை போட்டு தமிழக அரசு தப்பிக்கிறதுக்கான ஒரு முயற்சி. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு முன்கூட்டியே எதிர்பார்த்திருந்து தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே என்ன நடக்குதுனாக்கா, ஏற்கனவே சொன்ன மாதிரி 27ஆம் தேதிக்கு பிறகு இங்கே ஒரு ஆட்டோ பைலட் மாதிரி போகுது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு விமானம் செலுத்தும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, பைலட் வந்து அவருக்கு முடியலனாக்கா ஆட்டோவில் போடுவார். பைலட் அந்த விமானம் தானாக போயிட்டுருக்கும்.
அந்த மாதிரி தமிழ்நாடு அரசு என்பது இன்றைக்கி ஒரு ஆட்டோ பைலட் முறையில் இயங்குவதனால இங்கே வந்து எதுவுமே முறையாக செயல்படலைங்கிறது தான் உண்மையான விஷயம். இன்னும் சொன்னாங்க பெரிய பிரச்சனையே இல்லைன்னாங்க. ஆனால் பாருங்கள், தருமபுரியில் ஊட்டச்சத்து குறைபாட்டினாலையும் மருத்துவமனையில் வசதி இல்லைங்கிற 2 காரணங்கள்னால 12 குழந்தைகள், பச்சிளம் குழந்தைகள் இறந்து போயிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வந்து 3 கிலோ எடை இருக்க வேண்டிய ஒரு குழந்தை வெறும் 1000 கிராம் 1 கிலோ தான் இருக்குது. இந்த ஊட்டச்சத்து குறைபாட்டுக்கு யார் காரணம்? ஏழ்மையை ஒழிச்சிட்டோன்றாங்க. ஆனால் என்ன நடக்குது? தமிழ்நாட்டு மக்கள் 7.5 கோடி பேரில் 3.25 கோடி பேர் வந்து இலவசத்துக்கு கையேந்திட்டு நிற்கிறாங்க. இலவசம், அதாவது நீங்கள் வேட்டியும் புடவையும் அரிசியும் இலவசமாக வாங்கி சாப்பிட வேண்டுங்கிற ஒரு தன்மானமற்ற நிலையில் பாதிக்கு மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலைமையில் தான் இந்த நாடு வந்து இருந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ஐயா சொல்லும்போது சொன்னாங்க, நாங்கள் அரசாங்கம் தான் பால் விலையை ஏற்றுச்சு, தனியார்ட்ட தான் எல்லாம் வாங்குறாங்க, அதனால் பிரச்சனை இல்லைன்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னாக்கா, அரசாங்கம் எப்போ விலையை உயர்த்துக்கிறதோ உடனடியாக தனியாரும் உயர்த்துறாங்க. அதனால் அரசாங்கம் மறைமுகமாக தனியாருக்கு தனியாரும் பால் விலையை ஏற்றி கொள்ளையடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையை அரசாங்கம் உருவாக்கிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட நிலைமையில் அரசாங்கம் என்ன நினைக்குதுனாக்கா, எதிர்க்கட்சிகளை வந்து எப்படி சமாளிக்கலாம், எதிர்க்கட்சிகள் செயல்பாட்டை எப்படி முடக்கலாம் என்கிறதான் அக்கறை காட்டுறாங்களே ஒழிஞ்சு அவங்க வந்து ஆட்சியை திறம்பட நடத்துவதற்கான எந்த அக்கறையும் எடுத்துக்கல. ஒரு குறிப்பிட்ட உதாரணம் பார்த்தீங்கன்னாக்கா, இன்றைக்கி வந்து மத்திய அரசில் கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒவ்வொரு தொகுதியை தத்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கிராமத்தை ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினரும் ஒரு தொகுதியில் உள்ள ஒரு கிராமத்தை தத்தெடுத்துக்கணும்னு சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டில் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குரிய 9 எம்பிக்கள் ஒரு கிராமத்தை ஆளுக்கு ஒரு நாடாளுமன்ற, அதாவது அனைத்து இந்த அண்ணா தொகுதியில் உள்ள 9 கிராமத்தை ராஜ்யசபா உறுப்பினர்கள் ஒரே நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற 9 கிராமத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது எந்த தொகுதின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி தொகுதி. தருமபுரி தொகுதியில் அதிமுக தோற்றுவிட்டது என்ற காரணத்தினால 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 9 கிராமங்களை வந்து ஒரே தொகுதிக்குள்ளே வந்து எடுக்கிறாங்க. இது எதை காட்டுதுன்னா, இது பாட்டாளி மக்கள் கட்சியின் வெற்றியவே காட்டுது. எப்படி சொல்கிறேன்னாக்கா, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி பெற்ற காரணத்தினால தான் ஒரு மற்ற தொகுதியெலாம் பார்த்துங்க, ஒரு தொகுதிக்கு ஒரு கிராமம் தான். ஆனால் இப்போ அந்த தொகுதியில் 10 கிராமம். இது யாரோட வெற்றி? இது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெற்றி. அவர் ஒரு கிராமத்தை எடுத்திருக்கிறாரு. அவர் அங்கே இருக்கிற காரணத்தினால அதிமுக 9 கிராமம் எடுத்துறாங்க. ஆக மொத்தம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழைப்பினாலையும் வெற்றினாலையும் ஒரே தொகுதியில் 10 கிராமங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தத்தெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 10மே ஒரு எம்பியினுடைய சாதனைன்னு நான் நினைக்கிறேன். அதுலேயே அரசியல் இருக்கின்றீங்க. இல்லை, இப்போ சமீபத்தில் வந்து ஒரு செய்தி, தற்போது தொடர்ந்து பேசலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய சற்று முன் கிடைத்த செய்தி அப்படின்றது, அரியலூர் தொடக்க கூட்டுறவு சங்கத்தினுடைய செயலாளர் மற்றும் விற்பனையாளர் இவங்க உட்பட 6 பேரை மாவட்ட ஆட்சியர் சரவண வேல்ராஜ் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. சற்று முன் அந்த செய்தி ஏன் அப்படின்னா, உர இருப்பு மிக குறைவாக இருந்தது அப்படின்ற அந்த காரணத்தினால். நம்ம அந்த உரம் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 2 பேர் அவங்க தரப்பு கருத்துக்களை நம்முடைய நேர்களும் பதிவு செய்ய காத்திருக்கிறாங்க. பெரியசாமி தூத்துக்குடியிலிருந்து. பெரியசாமி வணக்கம். வணக்கம் பெரியசாமி, சொல்லுங்க, தற்போதைய தமிழக அரசு என்ன செய்யணும் சொல்லுங்க. அதாவது உரம் வந்து அவருக்கு மானியமா கொடுக்குறேங்கிறாங்க. 1 வருஷம் கழிச்சு வாங்குறேன் அவரு. உள்ள காசு 2 முறை கொடுத்தா கூட அங்கேயே உரம் இல்லைங்கிறாங்களே. நாங்களும் 4-5 வாட்டி போயிட்டு வந்துட்டோம். இல்ல, நீங்க கடைகளுக்கு போனீங்களா இல்ல சொசைட்டிக்கு போனீங்களா? எங்க போனீங்க? சொசைட்டிக்கும் போயாச்சு, கடைகளுக்கு போனா தங்கம் வாங்குற மாதிரி இருக்கு, படுக்கல் மாதிரி இருக்கு. என்ன விலை இருக்குறீங்க? நடைமுறையில என்ன விலை இருக்கு? ஆளாளுக்கு ஒவ்வொரு ரேட் சொல்றாங்க. ரேட் என்னன்னு தெரியாத மாட்டேங்குது, வாங்காமே இருக்குன்னு. நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. சமரசம் என்னுடைய கேள்வி நான் கேட்டுறேன். நடைமுறையில் வந்து 270 ரூபாய்க்கு விற்கப்பட வேண்டிய ஒரு யூரியா மூட்டை அப்படின்றது இன்னைக்கு வந்து அரசு தரப்புல கொடுக்கப்படக்கூடிய, சொசைட்டி மூலமா கொடுக்கப்படக்கூடியது போயிட்டு தான் இருக்கு. ஆனா குறைந்த அளவுல, கேட்கக்கூடிய அளவுக்கு இல்ல, டிமாண்ட் அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. இன்னொன்னு, வெளி சந்தையில 300 - 500 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. ஒன்று, இந்த சர்க்குலேஷன் அப்படின்றத அதிகப்படுத்துங்க, அல்லது வெளி மார்க்கெட்டில் கள்ளச்சந்தையில் பதுக்கி விற்கக்கூடியதை கட்டுப்படுத்துங்கன்னு சொல்கிறாங்க. இந்த அறிக்கையெல்லாம் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வெளியிட்டிருக்கிறார். இந்த உர பிரச்சனை அப்படின்றது அடிப்படையில் எல்லாருமே விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருப்போம். உரம் போடலை அப்படின்னா பிள்ளைக்கு சோறு போடாததுக்கு சமம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கிறது. இதற்கு இந்த அரசு உடனடியாக என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அந்த விஷயத்துக்கு சொல்கிறேன் பதில். அதுக்கு முன்னாடி ஐயா அவர்கள் தருமபுரியை பற்றி சொன்னார். தருமபுரியுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புமணி அவர் போய் அந்த குழந்தைகள் இறப்பு விகிதம், அந்த ஹாஸ்பிட்டல் நிலைமை, அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து எல்லாமும் இருக்கிறது, நன்றாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது என்று அவரே அறிக்கை கொடுத்திருக்கிறார். நம்பர் 1. இரண்டாவது, இவர் சொன்னார் அப்படியெல்லாம் இந்த குழந்தைகள் எது இறந்து விட்டார் என்று வருகின்ற பொழுது
தமிழகத்திலே இருக்கின்ற மாவட்டங்களில் தருமபுரி மாவட்டத்தில் மிக பின்தங்கிய நிலையில் பல்வேறு வகையில் ஊட்டச்சத்து குறைவு, குழந்தைகள் இறப்பு எல்லாம் இருக்கிறது என்பதற்காக தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலாக தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்து தருமபுரியில் தான். அதனுடைய விசேஷம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதற்கு பிறகு பேச வேண்டும். ஒன்று, பொதுவாக அப்படியே பார்த்தாலும் இந்திய துணைக்கண்டத்தில் சராசரி 40% மேலாக 41% இறப்பு என்று இருக்கிறது. தமிழகத்தில் 20% தான். சதவீதம் இல்லை, 1000க்கு 40. அதேதாங்க, அதுதான் சரி. 1000க்கு 40 பேர், 41 பேர் தமிழ்நாட்டில். சாரி, மன்னிக்கணும், அது 40 பேர். 1000க்கு 20 பேர் அளவுக்கு தான் இங்கே இருக்குது. அது கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் கரு உருவான உடனே 12,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு ஒதுக்கி இருக்கிற நாடு எந்த நாடு, எந்த அரசு, எந்த கவர்மெண்ட்? எண்ணி பார்க்கணும். இதெல்லாம் எந்த அளவிற்கு சிரமம் எடுத்து வருத்தி கொண்டு மக்களுடைய நிலை அறிந்து பணம் ஒதுக்கி அதை நடைமுறைப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு குற்றச்சாட்டுகளை சொல்லட்டும், நாங்கள் அதை சந்திப்பது தயார். மக்களுடைய சேவை இது, அதில் குறை இருந்தால் நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது, அதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே அந்த அடிப்படையில் சின்ன விஷயம் முடிச்சிடலாம். ஆகையினால் இதுதானே தவிர இந்த குழந்தை இறப்பு விதமோ தர்மபுரியில் ஏதோ நடந்து விட்டது, என்னமோ நடந்து விட்டது என்றெல்லாம் அங்கே பெரிய பூத கண்ணாடி வைத்து சொல்லி கொண்டிருப்பது வெறும் வேற்றிலே தவிர அதில் எந்த உண்மையும் இல்லை. அந்த தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் பாமகவினுடைய கட்சியினுடைய தலைவரே அவரே போய் பார்த்து விட்டு பேசிவிட்டு சொன்னது ஏதோ அங்கே போய் இப்போ அவர் ஏதோ 4 கிராமத்துக்கு 9 கிராம் எடுத்திருக்காரு. இது அதன் மீது உள்ள பயம், தொகுதியில் அன்புமணி இருக்க, அதல்ல. அதுதான் பலவீனமான தொகுதி, பலவீனமான கிராமங்கள், பலவீனமான பகுதிகள். அந்த இருக்கின்ற அந்த தண்ணீர் பிரச்சனையே இதுவரையிலும் கூட இந்த அளவிற்கு சோதனையும் வேதனையும் இறப்பும் இருக்கிறது என்ற காரணத்தினால ஒகேனக்கல் திட்டமே அந்த தருமபுரி மாவட்டத்தில் அது இவர் சொல்றது. எங்கள் வீட்டு கல்யாணம், என் குழந்தைங்கள் கல்யாணம் நடக்கும் பொழுது எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர் தான் அது தருமபுரியில் உட்கார்ந்து இது திட்டம் தீட்டினார். அவர் தான் அதற்கு ஏற்பாடு செய்தவரை தவிர கருணாநிதி அல்ல என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஐயா, நீங்க சொல்லுங்க. அப்போ இப்போ ஒரு பேரவை கூடுகிறது, குறிப்பாக நம்ம உரம் விஷயங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ மத்திய அரசு தான் காரணம் அப்படின்றாங்க. ஆனால் உண்மையிலே விவசாயிகள் அப்படின்றவங்க நான் சொன்ன மாதிரி அங்கே பயிர் விளைந்து கொண்டு இருக்கிறது, அடிப்படை உரம் அப்படின்றது வேணும், அப்படி இல்லாத ஒரு நிலை அப்படின்றது இருக்கிறது. இப்போ சமீபத்தில் வந்த செய்தி அப்படின்றது அருகில் உள்ள 6 பேர் சஸ்பெண்ட் அப்படின்றது. இன்னைக்கு அவங்க பார்லிமெண்ட்ல பேசியிருக்கலாம், இன்றைக்கு பேசியிருக்கலாம். ஆனால் இந்த உரத்தட்டுப்பாடு தீரும் நினைக்கிறீங்களா? அல்லது இது ஒருவேளை விவசாயம் அப்படின்றது கடந்த காலங்களை விட ஒருவேளை அதிகரிச்சிருக்கனால இந்த உரத்தட்டுப்பாடா? எதற்கு, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? யூரியா உரம் தயாரிப்புடைய ரெண்டு பெரிய கம்பெனி, ஒன்று ஸ்பிக் தூத்துக்குடியில், இன்னொன்று மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் சென்னையில், விஜய் யூரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 கம்பெனிக்கும் நாப்தா மூலம் கொடுக்காங்க. ஏற்கனவே பழைய காங்கிரஸ் அரசே நாப்தாவை நிறுத்த போகிறோம், நீங்கள் மாற்று வழியாக பண்ணிக்கிடுங்க, கேஸ் மூலம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாப்தாவும் மத்திய அரசு கொடுக்கல, கேஸும் கொடுக்கல. மாநில அரசும் இந்த விஷயத்தை கேட்டும் வழக்கம் போல் கேளாத மாதிரி அப்படியே மௌனியாட்டு இருந்துட்டாங்களே தவிர, இந்த 2 உற்பத்தி சாட்டானதுனால இவங்க நேரே அரசில் அதுக்குரிய ஒரு அமைச்சர், விவசாய அமைச்சர், வேளாண் அமைச்சர் இருந்திருந்தாக்கி, இல்லை முதலமைச்சர் இருந்தால் நேரே டெல்லியில் போய் எங்களுக்கு இந்த 2 கம்பெனியை நிறுத்திட்டீங்க, ஒவ்வொரு வருஷமும் இந்த 2 கம்பெனிலையும் எங்களுக்கு இவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆகும், எங்களுக்கு தேவை இவ்வளவு இருக்குது, நீங்கள் இவ்வளவு தந்துருங்க, எங்களுக்கு பருவம் இது எங்களுக்கு அக்டோபர் நவம்பர்ல தேவைப்படுது, அதுக்கு முன்னால தாங்கன்னு சொல்லி இவங்க கேட்க முன்னெச்சரிக்கை விழிப்புணர்வா இல்ல. இப்போ நேற்று முன்தினம் அமைச்சர் சொல்றாரு தமிழ்நாட்டில் உர தட்டுப்பாடு கிடையாதுங்கிறாரு. இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயவர்தன் நாடாளுமன்றத்தில் பேசுறாரு, எங்களுக்கு உரம் இல்லை, உரம் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உண்மை நிலை என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மூட்டை யூரியா தனியார் கம்பெனிகளில் போய் வாங்கினா 350 ரூபா. அவங்க விற்கிற யூரியா, யார் யூரியா அப்படின்னு சொன்னா, இவங்க கூட்டுறவுத்துறை மத்திய அரசு மூலம் இஃப்கோ கம்பெனி மூலம் கொடுக்கக்கூடிய யூரியாவை இவங்க அங்கிருந்து அப்படியே கூட்டுறவு சங்கங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க அங்கிருந்து அதை என்ன செய்யணும், விவசாயிகளுக்கு கொடுக்கணும், 270 ரூபா ரேட்டு வச்சு கொடுக்கணும். ஆனால் இவங்க அதை மொத்தமாட்டு கள்ளச்சந்தையில் விற்றுருந்தாங்க. கள்ளச்சந்தையில் இருக்கக்கூடிய யூரியாவும் இவங்களுக்கு நம்முடைய கூட்டுறவு சங்கத்துங்களுக்கு வரக்கூடிய அந்த யூரியா தான் வெளி மார்க்கெட்டில் வச்சு விற்கிறாங்க. 350 ரூபா 400 ரூபா வரை விற்கிறாங்க.
ஆக இந்த அரசு ஏழை விவசாயிகள் ஒரு பக்கம் உற்பத்தி பண்ண பொருளுக்கு விலை கிடையாது. மழை பெய்து, அதிகமான மழை பெய்து, பல இடங்களில் குளம் உடைஞ்சு போயிருக்கு, பல இடங்களில் தண்ணியே இல்லாமல் வறட்சியாக இருக்குது. எதை பற்றியும் எந்த கவலையும் இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல விவசாயம் பண்ணவங்களுக்கு அந்த யூரியா கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலையில் இருக்காங்க. ஒன்று, போலி ரேஷன் கார்டெல்லாம் நாங்கள் 3 லட்சம் போலி ரேஷன் கார்டை கொடுத்தது நீங்கள் அதை பிடிச்சது நீங்கள், அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். போலி ரேஷன் கார்டை பிடிக்கிறவங்க இந்த யூரியாவை இப்படி கள்ள மார்க்கெட்டில் விற்கிறவங்கள பிடிக்கலாமே, தாராளமாக கொடுக்கலாமே. எங்கள் ஊரில் ராதாபுரம் தொகுதிக்கு வள்ளியூர் சங்கத்துக்கு மட்டும்தான் வந்திருக்கே தவிர மீதி இருக்கக்கூடிய 9 சங்கங்களுக்கும் அங்கே இன்னும் வரல, யூரியா வரல. ஆக நாடு முழுதும் இதே நிலை தானே தவிர வேற வழி கிடையாது. அதே போல் ரேஷன் அரிசி கடத்தினவங்களை பிடிக்கிறாங்க. அதே போல் இவங்க வந்து மணல் 600 ரூபாய்க்கு கவர்மெண்ட்டுக்கு 600 ரூபா கொடுத்துட்டு ஒரு யூனிட் மணல் எடுக்கிறாங்க, 6000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. எந்த மாவட்ட ஆட்சியராக போய் அந்த மணலை போய் பிடிச்சி நீ 600 ரூபாய்க்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இது நான் கேட்கறது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனையை உங்க கவனத்துக்கு நான் சொல்றேன். 100 ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஒரு கோட்டரை 120 ரூபாய்க்கு கடையில் விற்கிறாங்க, டாஸ்மாக் கடையில். அதே இதை பக்கத்தில் பார் வச்சிருக்க அதிமுகக்காரர் 150 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஏன்னு கேட்க முடியுமா? 10 மணிக்கு கடை அடைக்கணுங்காங்க, விடிய விடிய பக்கத்தில் வச்சு விற்கிறாங்க. ஏன்னு கேட்குறதுக்கு யாராவது இருக்காங்களா இவங்க? அது மட்டும் இல்லை, இதோட கொடுமை என்னன்னா, டாஸ்மார்க்கு அரசு நிறுவனத்திலேருந்து வாங்கி கொடுக்கதோ அரசு தனியார்ட்ட வாங்கி கொடுக்கதையும் தாண்டி போலி ஆட்டி இப்போ தயாரிப்பு வச்சு டாஸ்மார்க் கடைக்கு கிட்டத்தட்ட 25% இது போலி மதுபானங்கள் தான் அங்கே போகுது. இதை கேட்குறதுக்கு யாராவது இருக்காங்களா? இதை விட ஒரு பெரிய கொடுமை, கோயம்புத்தூரில் மோட்டார் பம்பு செட் அப்படின்னு சொன்னாலே கோயம்புத்தூர் தான். அது இந்தியாவில் உற்பத்தி கோயம்புத்தூரில் உற்பத்தி ஆகின்ற அந்த மோட்டார் பம்புகள் வந்து 70% வெளி மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். ஆனால் இப்போ கலைஞர் ஆட்சியில் 3 ரூபா 50 பைசா இந்த தொழிற்சாலைக்கு ஒரு யூனிட் மின்சாரத்துக்கு கட்டணமாக 3 ரூபா 50 பைசா வந்தாங்க. இவங்க ஆட்சி பொறுப்பு வந்தோடனே 7874 கோடி ரூபா மின் கட்டணத்தை உயர்த்தி 5 ரூபா 50 பைசா ஆக்கினாங்க. இன்னைக்கு 4 ரூபா 40 பைசா குஜராத். இந்த குஜராத் இல்லை சொல்லுதே நீங்க, இது மிக முக்கியமான ஒரு பிரச்சனை. குஜராத்தில் போய் 4 ரூபா 40 பைசா மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு, இங்கே 5 ரூபா 50 பைசா. இப்போ ஏற்கனவே 70% இங்கே உற்பத்தி செய்யப்பட்ட மின் மோட்டார் பம்பு வெளியே மாநிலத்துக்கு ஏற்றுமதி செய்தது மாறி 60% இப்போது வெளி மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ விற்கிறாங்க. இந்த நிலையில தான் மின் கட்டணத்தை இப்போ 6805 கோடி ரூபா உயர்த்தியிருக்கிறாங்க. எதுவுமே தொழிற்சாலைக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவுன்னா 7 ரூபா 22 பைசா. ஆக ஒட்டுமொத்தமாக இங்கே உள்ள தொழிற்சாலைகள் எல்லாம் ஆந்திராவில் பக்கத்தில் இருக்க ஸ்ரீ சிட்டியில் போய் அங்கே தொழில் பண்ணுறாங்க, வெஸ்ட் பெங்காலுக்கு போறாங்க, கர்நாடகத்துக்கு போறாங்க. பேசலாம். அதே நேரத்தில் நம்முடைய நல்லசாமி காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர் காத்திருக்கிறார். அவர் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்வதற்கு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா வணக்கம். சொல்லுங்க, தற்போது விவசாயிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருப்பது தற்போது உரத்தட்டுப்பாடு அப்படின்றது காவிரி டெல்டா மாவட்டங்களில் எப்படி இருக்கிறது? நீங்க கண்கூடா பார்த்திருப்பீங்க, என்ன நிலவரம் அங்க? உரத்தட்டுப்பாடு பொறுத்தளவுல இந்தியா முழுவதும் இருக்கு, ஆனா தமிழ்நாட்டுல சற்று கூடுதலா இருக்கு. இப்ப 2012 2013 வறட்சி, சாகுபடி பரப்பளவு வெகுவா குறைஞ்சிருந்தது. இப்ப 2014 நல்ல மழை பொழிஞ்சதுனால சாகுபடி பரப்பளவு கூடி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி மாநில அரசு மத்திய அரசு கிட்ட கூடுதலா உரம் கேட்டிருக்கோன்னு முன்கூட்டியே, அது கேட்கல. இப்ப பாத்தீங்கன்னா மேலூர் இட வேண்டிய ஒரு பருவம், ஆக யூரியா தான் தேவை. இந்த யூரியா தான் தட்டுப்பாட்டுல இருக்கு. மற்ற உரங்கள்லாம் வந்து கிடைக்குது, ஆனா விலை வந்து 2011 இருந்து இப்ப வந்து சூப்பர் பாஸ்பேட் வந்து 100% விலை வசதி. அதே நேரத்துல முரியேட்டா பொட்டாஷ், டயமோனியம் பாஸ்பேட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 2 மடங்கு வசதி இருக்குது. ஆனா அது விலை வசதி இருக்குது, ஆனா கிடைக்குது. ஆனா யூரியா வந்து கிடைக்கல. விவசாயத்துக்கு சொல்லும் போது வள்ளுவர் சொல்றாரு, ஏரினும் நன்றால் எரிவிடல், களை கட்டபின் நீரினும் நன்று அதன் காப்பு. ஏர் உழுவது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் பயிருக்கு உரம் இடுவது. இப்ப மேலுரம் போடக்கூடிய ஒரு நிலை, இந்த நிலையில வந்து யூரியா தட்டுப்பாடு இருக்குது. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இப்ப 281 ரூபா தான் அதுக்கு விலை. ஆனா அதன் மீதுதான் இப்ப கட்டுப்பாடு வச்சிருக்காங்க. மற்ற உரங்கள் மீது அரசாங்கம் வந்து கட்டுப்பாட்டை வந்து விட்டுட்டாங்க. உரமானியம் வந்து 1,20,000 கோடி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இப்ப சரிபாதியா குறைச்சிட்டாங்க. மேலும் உர கம்பெனிகள் வந்து உர தயாரிப்பை யூரியா தயாரிப்பை நிறுத்திட்டாங்க. காரணம், இதுவரையில வந்து நாப்தா வச்சுதான் உரம் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வந்து கேஸ் வச்சு தயார் பண்ணணும்னு சொன்னாங்க, ஆனா கேஸ் கனெக்ஷன் கிடையாது. இப்ப மெட்ராஸ் ஃபெர்டிலைசர், ஸ்பிக் அதுக்கெல்லாம் கேஸ் கொடுக்கல. ஆக நாப்தாவில் வந்து அவங்க வந்து அந்த உரம் தயாரிச்சா
அந்த உற்பத்தி செலவு வந்து கூடுது. அதனால வந்து அவங்க உர தயாரிப்பை நிறுத்திட்டாங்க. ஆக ஒரு அந்த நாப்தாவில இருந்து கேஸுக்கு மாறணும்னா பல கோடி ரூபாய் அவங்களுக்கு செலவாகுது. ஆனா அந்த பணம் வந்து உதவக்கூடிய நிலைமையில அரசாங்கம் இல்ல, உதவும் இல்லை. அதனால நட்ட வரும்னு சொல்லி போட்டு அவங்க யூரியா உற்பத்தியை நிறுத்திட்டாங்க. அதுதான் தட்டுப்பாடு. ஐயா இப்போ அந்த தட்டுப்பாடு வந்து வெளிநாடுகள் வந்து இறக்குமதியாவது பண்ணிருக்கணும். ஐயா இப்போ சீனாவுல இருந்து இறக்குமதி பண்றாங்க. ஆக எரியிற வீட்டுக்கு வெற்ற கிணத்துக்கு சம்மந்தப்படுத்துற மாதிரி இருக்குது. வெளிநாட்டுல இருந்து இடி உரம் இறக்குமதி பண்ணி கொடுக்குறது. ஐயா இப்போ சமீப நாட்களாக இந்த தட்டுப்பாடுன்றது எப்படி இருக்குங்க யதார்த்த நிலை? ஐயா இப்போ சமீப நாட்களாக இந்த தட்டுப்பாடு அப்படின்றது குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. இப்போ நான் கேட்கறது, இப்போ வந்து உரத்தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு 2-3 தினங்களுக்கு முன்பாக அமைச்சர் சொல்லியிருந்தார். இப்போ வந்து எல்லா இடங்களிலுமே உரம் இருப்பு இருக்கு அப்படின்றாங்க. நடைமுறையில சொசைட்டியில வந்து உரம் கிடைக்கிறதா? இப்போ உரமே இட முடியாத நிலை அப்படின்றது இருக்கிறதா, இல்ல ஓரளவு உரம் கிடைக்கக்கூடிய நிலவரம் அப்படின்னு இருக்கிறதா, இல்ல அந்த கிடைக்குது? இப்போ கூட்டுறவு சங்கங்கள்ல உரம் கொடுக்குறாங்க, இல்லைன்னு சொல்லல. வேண்டிய அளவுக்கு கொடுக்கல. வேண்டிய அளவு கொடுத்தா தானே வந்து எல்லாத்துக்கும் கொடுக்க முடியும். அதனால கவனிக்க வேண்டியவர்களை கவனிக்கும் விதத்தில் கவனிச்சா உரம் கிடைக்குது. ரெண்டாவது வந்து வெளிச்சந்தையில கள்ளச்சந்தையில கிடைக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தனியார் வியாபாரிய இத பாருங்க, எங்கிட்ட வந்து உரம் கிடையாது, அங்கதான் உரம் இருக்குது, 281 ரூபா தான் அதனுடைய விலை. ஆனா அங்கிருந்து கொண்டுகிட்டு வந்தா 350 370 ரூபா கொடுத்தா தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். எனக்கு இல்லைங்க, நான் தருவச்சு தர்றேன், எனக்கு ஒரு பைசா வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து இங்க கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதான் நடைமுறையில இருந்துகிட்டு இருக்கு. ஐயா இப்போ சட்டப்பேரவை கூட போகுது கேட்கக்கூடியது. இப்ப விவசாயிகளுக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறது. இப்ப அதை பத்தி நம்ம பேசியிருக்கோம். குறிப்பா காவிரி இடையில மேகதாதுல கர்நாடகம் அணை கட்ட போகுது. இப்ப விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை, விவசாயிகள் தரப்பிலும் சரி, உங்க காவிரி டெல்டா மாவட்டம் தரப்பிலும் சரி, என்னென்ன கோரிக்கைகள் இருக்கிறது? தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படின்றத சுருக்கமா சொல்லுங்க. அதாவது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல எல்லா அரசியல் கட்சிகளும் சேர்ந்து மேகதாதுல அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றணும். ஆக அனைத்து கட்சி கூட்டங்களை கூட்டணும். அதுல வந்து முன்னாள் முதல்வர், இன்னாள் முதல்வர் எல்லாருமே ஒரே மேடையில் உட்கார்ந்து, எப்படி கர்நாடகாவில் உட்கார்றாங்கல்ல, கேரளாவில் உட்கார்றாங்கல்ல, கட்சி பாகுபாடுகளை மறந்து அந்த மாநில நலனுக்காக உட்கார்றாங்கல்ல, அது மாதிரி அமர்ந்து தீர்மானம் நிறைவேற்றி அந்த மேகதாதுவில் அணை கட்டுறதுங்கிறது காவிரி இறுதி தீர்ப்புக்கு முற்றிலும் புறம்பானது. அங்க வந்து மைசூரு, பழைய மைசூர் சுற்றி இருக்கக்கூடிய ஊர்களுக்கு குடிநீர் கொடுப்பதற்காக அந்த 2 அணைகளை கட்டுறதாக சொல்றாங்க. குடிநீருக்கு 2 TMC 3 TMC இருந்தா போதும். ஆனா 48 TMC தேக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி தேக்கி வச்சு அதை வந்து பிற்காலத்துல தொழிற்சாலைகளுக்கு, விவசாயிகளுக்கு அவங்க பயன்படுத்த போறாங்க. இப்படி ஏதாவது கட்டிக்கிட்டே இருந்ததுன்னா ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு டெல்டா மாவட்டம் பாலைவனமாக நெல் களஞ்சியம் காணாமல் போகும். 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா தண்ணி தமிழ்நாட்டுக்கு தான் வந்துகிட்டு இருந்தது. அதனாலதான் பட்டினப்பாறையில் எழுதுகின்ற பொழுது, வான் பொய்ப்பிடும் தான் பொய்யா மலைத்தலைய கடற்காவிரி புனல் பறந்து பொன்பொழிக்கும். அந்த 740 TMC டெல்டா மாவட்டங்களுக்கு தான் சொந்தம். அதுல இப்ப 270 TMC தாரவாக்கு கொடுத்தாச்சு. கர்நாடகாவை பொறுத்த அளவுல ஒரு மழை மாநிலம். மொத்த நீர்வளம் 3475 TMC. அதுல வந்து 2000 TMC அரபிக்கடலுக்கு போகுது. அந்த 270 TMC அவங்க எடுக்கிறாங்கல்ல, அந்த அரபிக்கடலுக்கு போகக்கூடிய தண்ணிய காவேரிக்கு திருப்பி விட்டுட்டு எடுக்கிறதா நியாயம். நிச்சயமா. அதாவது இந்த சட்டப்பேரவையில் இந்த விஷயம் கூட எதிரொலிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுடைய தரப்பு கருத்துக்கள், குறிப்பாக விவசாயிகளுக்கு உரம் தற்போது கிடைக்கிறது அப்படின்ற ஒரு செய்தி சொல்லியிருக்கீங்க. மேகதாது விஷயம் குறித்து தமிழக சட்டப்பேரவையில் அனல் பறக்கும் என்று உங்களை போல நாங்களும் எதிர்பார்க்கிறோம். உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி ஐயா. ஐயா சொல்லுங்க, பல உரிமைகளை மீட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல மாநாடுகள்லாம் நம்ம பார்த்தோம். குறிப்பாக காவிரி பிரச்சனையில அது அரசியல் வெளிவந்ததாக இருக்கட்டும் சரி, 142 அடி முல்லை பெரியார் உயர்த்தினதாக இருக்கட்டும் சரி, இப்போ அந்த ஆட்சி மாற்றம் இப்போ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக வந்த பிறகு இந்த 2 விஷயங்களும் எப்படி செயல்படுகிறார் அப்படின்னு பாக்குறீங்க. இன்னொன்னு, முல்லை பெரியாறு பிரச்சனையை பொறுத்தவரையில் 142 அடி உயர்த்தியாச்சு. ஆனா மேகதாது குறுக்கே ஒரு அணை கட்டினார்கள் என்றால் மீண்டும் காவிரி டெல்டா அப்படின்றது ஒரு வறட்சி மண்டலமாக மாறும் அப்படின்றாங்க. இந்த அரசு, இந்த முதலமைச்சர் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்பட போகிறார்? ஏன்னா இவங்க சொல்ற மாதிரி 2 பிரிவாக பார்க்கிறாங்க. முன்பு செயல்பட்ட அரசு போல இப்ப இல்லை அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி யோசிக்கிறீங்க இதை? அந்த கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரையில் சரியான தீர்ப்பு, முறையான தீர்ப்பு இந்திய துணைக்கண்டத்திற்கு தெரிந்து அது நீதிமன்ற தீர்ப்பே கிடைத்து விட்ட பிறகு, நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கர்நாடக மாநிலம் செய்யுமானால் அதற்குரிய வகையில் நடவடிக்கை எடுத்து அது ஒடுக்கப்படும். அதை இன்றைய முதல்வரும் மிக அருமையாக செய்வார். அதற்குரிய சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அது நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை வரும்.
அது அவர்கள் தொடர்ந்து செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். ஒன்று, அந்த அடிப்படையில் அது ஒரு பெரிய பிரச்சனையாக வராது. வந்தால் அதை நாங்கள் சமாளிப்போம். பல்லாண்டு காலமாக 36 ஆண்டு காலமாக முடியாது இருந்தவர்கள், நான் 5 முறை முதலமைச்சராக இருந்துவிட்டேன் என்றெல்லாம் சொன்னவர்கள் தீர்க்க முடியாத பிரச்சனையைத்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தீர்த்து வைத்தார்கள். இன்றைய முதல்வர் அதையே வந்த பிறகு கூட அந்த 142 அடி உறுதியா இல்லையா என்ற நிலை வருகின்ற பொழுது அதை பார்வையிட்டு சம்பந்தப்பட்டவர்கள் அது பார்வையிட்டு அது தெளிவாக உறுதியாக இருக்கிறது, அது 152 அடி கூட உயர்த்தி கொள்ள முடியும் என்று சொல்லும் அளவிற்கு இருக்குது. அந்த அளவிற்கு முயற்சி தமிழ்நாடு அரசு எடுத்து இன்றைய முதல்வரும் தொடர்ந்து செய்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இன்னொன்று ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னார், இந்த டாஸ்மாக் கடை அதில் பார் எடுத்துருக்கிறவங்கெல்லாம் இவங்க அதிமுகக்கார். அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கட்டும், அவர் இல்லைன்னா நான் கொடுக்கவும் தயார். தமிழ்நாட்டில் உள்ள பார் எத்தனை, அந்த பார்ல எந்தெந்த கட்சிக்காரர் எவ்வளவு இருக்கிறார்கள், அதிமுக எவ்வளவு என்பதை 6696 இருக்கு, 4000 பார் இருக்கு, 2000 பார் அண்ணா திராவிட வச்சிருக்கு, 800 பார்ல இல்லாம இருக்கு. அது அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்றாரு. அதில் எந்தெந்த இப்போ ஒரு வேற ஒரு கட்சியில கூட மிகப்பெரிய கொலையெல்லாம் நடந்திருக்குது, பார் விவகாரம் தான். அதையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி நாம சில விஷயத்தை கொச்சைப்படுத்த கூடாது என்று பார்க்கிறோம். அவர்களாகவே வெளியே நான் இப்படி நடந்து கொள்கிறேன் என்று சொல்வதை போல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். ஆகவே இன்றைய தினம் இந்த உர விஷயத்தில் நேற்றைய தினம் கப்பல் இப்போ இறங்கி இருக்கிறது. தேவையான அளவிற்கு உரம் சப்ளை செய்வதற்கு வேண்டிய எல்லா நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இதிலே ஊழல் செய்பவர் யார், தப்பு செய்பவர் யார், அவருக்குரிய தண்டனை என்ன என்பதை பற்றி எல்லா வகை இடத்திற்கும் அனுப்பப்பட்டிருக்க உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே எதிர்காலத்தில் அது ஒரு பெரும் பிரச்சனையாக நிச்சயமாக வராது என்பதை சொல்லலாம். கூட்டுறவுத்துறையில் இருக்கிறவர்கள் தான் நாம் ரேஷன் கடையில் நம்மளுடைய கூட்டுறவுத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கிறோம். தனியார் துறையிலே இருப்பது அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக வைத்து இருக்கிறார்கள் என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. நடந்து கொண்டிருக்கிறது. அது அவங்க போகிறது, அப்படி போனா அது இவங்க தான் செய்யணும், வேற யாரும் செய்ய மாட்டாங்க. ஏன்னா இது அதிலேயே ஊறி போய் அது நடவடிக்கை. அப்படி இருந்தால் யாராக இருந்தாலும் நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம், கண்டுபிடிப்போம். விவசாயத்திற்கு அந்த உறுதிமொழியை கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். அருள் ஐயா ஒன்று தொடர்ச்சியாக உங்களுடைய தலைவரும் சரி திமுக தலைவரும் சரி சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்றது அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஒரு ஒருமித்த கருத்து இந்த விஷயங்கள்லாம் தீர்மானம் வேண்டும், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் கூட்டுவதற்கு அஞ்சுகிறாரா பன்னீர்செல்வம் அப்படின்னு மாதிரியான அறிக்கை எல்லாம் வந்தது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதனால என்ன சாதகம் நினைக்கிறீங்க, என்ன விதமான விஷயங்கள்ல ஒருமித்த கருத்து எட்டப்படணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அனைத்து கட்சி கூட்டங்கள் கூட்டப்பட வேண்டியது என்பது ஒரு மிக முக்கியமான தேவை நாங்கள் நினைக்கிறோம். முக்கியமாக மத்திய அரசோடு வாதாட வேண்டிய விஷயங்கள்ல தனிப்பட்ட ஒரு கட்சின்னு செயல்படாமல் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக செயல்படணுங்கிறது தான் ஒரு நல்ல அடையாளமாக இருக்க முடியும். நீங்கள் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் பாருங்கள், எந்த பிரச்சனை மாநிலத்தின் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து போராடுகிறார்கள். ஒரு உதாரணம் சொன்னீங்கன்னா 2009 இலங்கையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டாங்க. அன்னைக்கு கூட ஜெயலலிதாவும் கருணாநிதியும் ஒன்றாக சென்று டெல்லியில் ஒரு கோரிக்கை வைக்கிற நிலைமை இங்கே வரல. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையிலையும் தமிழ்நாட்டு மக்கள் முக்கியமாக நினைக்கக்கூடிய பிரச்சனைகளில் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுப்பது என்பது மிக முக்கியமான தேவை நாங்கள் கருதும். அடுத்து இங்கே ரெண்டு தலைவர்கள் பேச என்ன சொன்னாங்கன்னா, யார் எங்கேருந்து வருமானம் வருது, எங்கேருந்து பணம் வருது, அரசாங்கம் எந்த அளவுக்கு வருத்திக்குதுன்றாங்க. ஆனால் உண்மையில் யார் வருத்திக்கிறான்னா, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள் வருத்திக்கிட்டு தான் இந்த இலவச திட்டங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்குறாங்க. ரெண்டு கட்சிக்காரங்களும் சொன்னாங்க யார் எந்த பாரை நடத்துகிறா, எந்த பாரை எந்த கட்சி நடத்துன்றாங்க. ஆனால் உண்மை என்னன்னாக்கா, இந்த நாட்டில் 2003ஆம் ஆண்டு 2800 கோடி ரூபா வருமானம் பெற்ற டாஸ்மாக் வருமானம் இன்னைக்கு 22,000 கோடி கடந்த நிதியாண்டில். இந்த அளவுக்கு வருமானத்தை மக்கள்கிட்ட கொள்ளடிக்கிறாங்க. நீங்க தனிநபர் அளவில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது நீங்கன்னா ஒரு தனிநபருக்கு 3000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. குடிகாரர்கள் இந்தியாவில் 29% தான். அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு குடிகாரம் 10,000 ரூபாய் டாஸ்மாக்ல செலவு பண்றான். சராசரி சாதாரண வறியவன். இதில் நீங்க கவனிக்கணும், இதனால என்ன நடக்குதுனாக்கா, தமிழ்நாடு சாலை விபத்தில் நம்பர் 1 மாநிலமா இருக்குது. இந்தியாவிலேயே அதிகமான சாலை விபத்துகள் எங்கே நடக்குது, வருஷத்துக்கு பேர் சாகுறாங்க. கடந்த 10 வருஷத்தில் 92,000 பேர் செத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 70% மரணங்களுக்கு சாராயம் தான் காரணம். இப்படி மிகப்பெரிய சாராயத்து கொலைகளால் 92,000 பேர் சாராயத்தினால சாலை விபத்தில் இந்த நாட்டில் 10 வருடங்கள் செத்துருக்காங்க.
அடுத்த புள்ளிவரம் பார்த்தீங்கன்னா தற்கொலை. இந்தியாவில் எந்த மாநிலம் தற்கொலை நம்பர் 1 இருக்குன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே வந்து 17,000 பேர் வருஷத்துக்கு தற்கொலை பண்ணி சாகுறாங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்களும் பெரும்பாலும் சாராயம் குடிச்சு மன உளைச்சலுக்கு உள்ளாரவங்க தான். அதே மாதிரி இந்தியாவில் எந்த மாநிலம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க அதிகமாக இருக்குன்னா அதுலேயும் நம்பர் 1 தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டில் இந்தியாவில் 9%, கிட்டத்தட்ட ஒரு பெரிய கூட்டம் 16,000 பேர் வந்து விதவைகளாக இருக்காங்க. 5 லட்சம் குழந்தைகள் அனாதையாக இருக்காங்க. இதுக்கும் பெரும்பான்மை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சாராயம் தான். சாராயத்தால் விதவைகள் போயிருக்காங்க, கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இருக்காங்க, அனாதை குழந்தைகள் இருக்காங்க, தற்கொலை செய்து கொண்டு சாகுறாங்க. சாலை விபத்தில் 10 ஆண்டுகள் 92,000 பேர் சாராயத்தில் செத்து போயிருக்காங்க. இது வந்து புள்ளிவரம் சொல்லுது. இந்த அளவுக்கு ஒரு மாபெரும் கொடுமையை செய்துவிட்டு நாங்கள் வருத்திக்கிறோம், வருந்தி தான் மக்களுக்கு இலவசம் கொடுக்குறோம். இலவசம் கொடுப்பதோட அதிகமான பணத்தை மக்கள் பையிலேருந்து பிடுங்குறாங்க. ஒரு குடிகாரன்ட்டு 10,000 ரூபாய் பணத்தை பிடுங்கிட்டு அவனுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய்க்கு இலவசம் கொடுக்குறாங்க. இந்த கொடுமைகள் ஒழிக்கப்படணும் அப்படின்னு நாங்கள் கருத்துறோம். ஒரே ஒரு கேள்வி, இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வந்து திமுக தலைவருடைய அறிக்கையினால் தான் வந்து கூட்டப்படுகிறது அப்படின்லாம் இன்றைக்கு திமுக பொருளாளர் ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஒரு கேள்வி ஆட்டோமேட்டிக்காக எடுக்கிறது, சட்டப்பேரவை கூட்டினால் இவர் வரப்போறாரா அப்படின்ற கேள்வி எழுந்தது. அதற்கு கருணாநிதி அவர்கள் ஒரு பதில் சொல்லியிருக்காரு, எனக்கு ஏற்ற வசதிகளை செய்து தந்தால் நான் வர்றேன் அப்படின்னு இருக்காரு. ஆனா தொடர்ச்சியாக ஒரு எதிர்கட்சி ஒரு பிரதான ஒரு எதிர்கட்சி என்கின்ற அந்தஸ்து வேறு கட்சிக்கு இருந்தாலும் இன்றைக்கு திமுகவுக்கு எதிர்கட்சி என்கின்ற ஒரு மக்களுடைய பார்வை இருக்கிறது. அதனை நிறைவேற்றுவதற்கு திமுக என்ன செய்ய போகிறது? குறிப்பாக சட்டப்பேரவைக்கு திமுக தலைவர் வருவாரா? அதாவது புதுசாட்டு இப்போ வந்து முதலமைச்சர் தேர்ந்தெடுக்கப்பட்டு 50 நாள் ஆகுது. 5 தபால் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காங்க. இதான் இப்போ நடந்திருக்கு. சென்னை மாநகராட்சி எடுத்துக்கிட்டாக்கி அதுக்கு ஒரு சைதை துரைசாமி மேயராக இருக்கிறாரு. அவர் மேயராக இருக்கிறாரு, ஆனால் எதுவும் செயல்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு எழுதப்படாத சட்டம் ஒன்று அவருக்கு கொடுக்கப்பட்டு இப்போ அவர் அமைதியாக இருக்கிறாரு. நிருபர்கள் கேட்டதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, செத்தவனை செத்துட்டியான்னு கேட்கிய, அதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால் 10 ஏக்கரில் பங்களா கட்டி அங்கே இருக்கிறாரு. இங்கே வந்து போட்ட சாலையை எங்கே இருக்குன்னு காணலை. நடவடிக்கை எடுத்த அந்த பிங்களே அதிகாரியை என்ன செய்தாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறைய முறைகேடுகள். ஒரு 1000 கிலோமீட்டர் தூரத்துக்கு புதிதாக ரோடு போகிறேன் அப்படின்னாங்க. அதுக்கு 200 கோடி ரூபா கமிஷனை வாங்கிட்டாங்க. ஆனால் ரோடு போடக்கூடியதை கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணி கொடுக்கல. இப்படிப்பட்ட பிரச்சனையில் அவர் சிக்கி மாட்டிக்கிட்டு இருக்காரா? அவரு மாநகர மேயர் சட்டமன்றத்திலும் முதல்வரா நான் முடிச்சது நீங்க தான். இதே போலதான் சட்டமன்றத்திலும் முதல்வரா அவர் வாராரு, அமைச்சரா வராங்க. யார் யாருக்கு அவருக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, யார் யார் பேசலாம், யார் யார் பேசக்கூடாது, யார் யார் பொதுமக்கள் பொது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம், யார் யார் கலந்து கொள்ளக்கூடாது. சட்டமன்றத்தில் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய அமைச்சரவை இருக்கும்போதே 3 ஆண்டு காலமாட்டு நோக்கியா 33,000 பேர் தொழிலாளர்கள் வேலை இழந்து நடுவாங்க. இன்னைக்கு சுயமாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. சட்டமன்றத்தில் டிபேட் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் குளிர்கால கூட்டத்தொடரில் ஒரு ஆள் அங்கே போய் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, என்ன பதில் சொல்லணும்னு சொல்லி கேட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடியது தான் சட்டமன்றம் இருக்கே தவிர இன்னைக்கு சட்டமன்றம் தடுமாறுகிறது, தள்ளாடுகிறது. தமிழக மக்கள் தான் உங்க கட்சியுடைய பங்களிப்பு, எங்களுடைய பங்களிப்பு நாங்கள் தொடர்ந்து இதுவரை என்ன பங்களிப்பு செய்தோமோ அதை விட மிக கடந்த சட்டமன்றத்தில் தொடர்ந்து திமுக வெளிநடப்பு தான் செஞ்சிருக்கு. அதை தான் செய்ய போகுதா? இல்ல, வெளிநடப்புனா எங்களை பேச விடலைன்னா வெளிநடப்பு தானே செய்ய முடியும். நீங்க உதாரணத்துக்கு ஒன்று சொன்னா எங்க அண்ணனுக்கும் தெரியும், நல்லா தெரியும். விஜயபாஸ்கர் இன்னைக்கு சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கும்போது அங்கே பேசுறாரு, தள்ளுவண்டி சண்டீர் அப்படின்னு சொல்லி கலைஞரை மட்டமான வார்த்தைகளை பயன்படுத்துறாரு. குலுங்கி முன்னாள் முதல்வர் சிரிக்கிறாரு. அடுத்த நாள் காலையிலே அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இந்த சட்டமன்றம் இதை எதிர்த்து சபை குறிப்பிலிருந்து இதை நீக்குங்க அப்படின்னு சொல்லி திமுக காரங்க எழும்பி நின்னா அதுக்கு ஒரு சபாநாயகர் பொதுநிலையில இருந்து இப்படிப்பட்ட வாசகங்கள் தவறான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி இருந்தா நாங்க உள்ள இருப்போம். இல்லன்னு சொன்னா எங்க எதிர்ப்பு தெரிவிக்க நாங்க வெளியே போகணுமா போக கூடாதா? விஷயத்தோட இருக்க போகிறதா? இப்ப பல்வேறு பேர் அதனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறதா சொல்லுங்க. பாருங்க, சட்டமன்றத்தில் மக்கள் பிரச்சனை எது வந்தாலும் அதனை சந்தித்து எப்படி அதற்கு தீர்வது என்பதனை செய்யக்கூடிய அரசு இப்பொழுது இருக்கிறது. அதை செய்யும். நம்பர் 1. இரண்டாவது இவர் சொன்னார், விஜயபாஸ்கர் எப்படி மந்திரி இதானது, ஏதோ கருணாநிதி அவர்களை திட்டினாரு அப்படி இப்படின்னு பேசுகிறார்.
நான் உண்மையை சொல்ல நடந்தது பத்திரிகையில படிச்சே தானே. நீங்க அசெம்பிளில பேசி அது பத்திரிகையில வந்திருக்கு. அவர் இந்த வதந்திகளை உருவாக்கி என்ன தப்பு செஞ்சார், என்ன குற்றம் அவர் நான் சேலஞ்ச் பண்றேன். விஜயபாஸ்கர் என்ன தகுதியற்ற நிலையில் அமைச்சரானார்? அவர் ஏதாவது குற்றம் சொல்லி இருந்தால் அது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடியுமா? என்னைக்கு ஒரு 5 முறை முதலமைச்சர், ஆமா, மந்திரி ஆகிறது தகுதி, திறமை, உழைப்பு. அவர் கழக செயலாளர், எம்எல்ஏ, அவர் எல்லா வகையிலும் உழைப்பு தகுதியான ஊழல் ராணின்னு சொன்னா ஒத்துக்கிடுவாங்களா? ஊழல் செய்து இன்னைக்கு பிணையில இருக்காங்கன்னு சொன்னா ஒத்துக்கிடுவாங்களா? இத சபை குறிப்புல வைப்பாங்களா? அப்ப சபை குறிப்புல வைக்கக்கூடியத ஒரு பொதுமக்களுக்கு ஊழல் பேச போன முறை இருந்த செய்தி அப்படின்றது பேசவே வாய்ப்பளிக்கிறேன்னு எல்லா கட்சிகளும் வெளிநடப்பு செய்தாங்க. அந்த ஒரு நிலைமை ஏற்பட்டா இங்க இந்த சட்டப்பேரவை வந்து ஒரு ஆரோக்கியமானதா இருக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா போன முறை பல கட்சிகள் வந்து வெளிநடப்பு செய்தாங்க. அந்த நிலைமை நீடிக்கும் நினைக்கிறீங்க? அதுல ஊழல்வாதிகள் என்று எந்த சட்டம் எந்த விதமான ரிக்கார்டும் எங்கள் முதல்வர் மீது சொல்லவில்லை. புரட்சி தலைவர் அம்மா மீது அரசாங்க பணத்தை இப்படி எடுத்து கொண்டு போய்விட்டார், நாட்டு பணத்தை வீட்டுக்கு கொண்டு போய்விட்டார், அவருடைய சொத்து இந்த வகையில் உயர்ந்து விட்டது என்றெல்லாம் எங்கேயும் இல்லை. இருந்தால் அவர் கொண்டு வந்து போடட்டும். ஆனால் மற்றது அப்படி அல்ல. உங்களுடைய சொத்து எவ்வளவு, இப்பொழுது இருப்பது எவ்வளவு என்று கணக்கு போட்டு பார்த்து ஊழலில் இன்னும் தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே ஓராண்டு காலம் திகார் சிறையில் இருந்து விட்டு வந்தவர்கள் எல்லாம் இந்த கேள்வி எழுப்பலாமா? எதை சொல்கிறோம் என்பதை சொல்லிவிட்டு உறுதி இருக்க வேண்டும். ஆகவே புரட்சி தலைவர் அம்மா அவர்களை பொறுத்தவர்கள் காட்டிய கணக்குகளில் இது உங்கள் 10 லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், உங்கள் வருமானம் 2-3 லட்சமாக தெரிகிறது, இடையிலே இருக்கக்கூடிய பணம் எப்படி என்பதை போல கேட்டிருப்பது இந்திய துணை கெட்டது. எந்த பணக்காரனாவது என் சொத்து இவ்வளவு, நிலைமை இவ்வளவு என்று சொல்ல முடியுமா? இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி பார்க்கின்ற பொழுது இப்படி சில தவறுகள், அது ஆடிட்டர் அவருடைய வழக்கறிஞர் சொல்ல வேண்டியது, இவர்கள் சொல்லுவதற்கு தகுதியான எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். இதில் அரசாங்க பணம், மக்கள் பணம் ஏதாவது கொள்ளையடித்து அவங்களால் சொல்ல முடியுமா? இந்த தவறு அது வாப்பா அவர் அமைச்சரானார். இப்போ வந்து சட்டமன்றம் கூட சொல்லியதே நாங்க எப்ப சட்டமன்றம் யார் வரணும்ன்றீங்க? இவர் கருணாநிதியே வரணும். தலைவர் வசதியை ஏற்படுத்தி அவருக்கு ஏற்ப இடவசதி இல்லாதவர், இது இல்லாதவர் ஏங்க எலெக்ஷன் எம்எல்ஏ வந்து 5 வருஷமா அவர் இருந்து போட்டு வெளியே வந்து கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்கி போனோமா? உடம்புக்கு முடியல உச்ச நீதிமன்றத்தில் எழுதி கொடுத்தானே இப்ப பிணையில வந்து இருக்கேன். உங்களுக்கு உடம்புக்கு சரியில்லைன்னு சொன்னா எதுக்கு பொதுவாழ்வுல இருக்கேன்? வாழ்க்கையில அப்படிப்பட்ட எதிர்கட்சி தலைவியா இருக்கும் ஒரே ஒரு நாள் சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க 89ல, அதுக்கப்புறம் வரவே இல்லை. ஒரு நாள் வந்து தலைவர் நிதிநிலை அறிக்கை கொடுக்கும் போது அதை பிடிக்க கிழிச்சு தூர போட்டு அன்னைக்கு போனவங்க திரும்ப வரவே கிடையாது. கடந்த ஆட்சி காலத்துல ஒரே ஒரு நாள் ஆளுங்கட்சியாக இருந்தா அந்த கட்சியுடைய தலைவர் வருவதும் எதிர்கட்சியாக இருப்பவருடைய தலைவர் வராம இருப்பதும் அப்படின்றது தமிழக சட்டமன்றத்திற்கு புதுசு கிடையாது. நான் அருளையாட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த குறிப்பிட்ட நிலையில வைகோவுடைய கடிதங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது, அதே போல ராமதாஸ் ஐயாவுடைய கடிதங்கள் முக்கியத்துவம் பெறுகிறது, திமுக தலைவருடைய அறிக்கைகள் முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் தேமுதிக ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இருக்கிறது. நீங்கள் 4 கட்சிகளும் இணைந்து ஒரு புதிய கூட்டணியாக அல்லது புதிய ஒரு கூட்டாக சட்டப்பேரவையில் செயல்படுவீர்கள் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதை எப்படி பார்க்க வேண்டியது? எங்களை பொறுத்தவரைக்கும் சட்டமன்றம் என்பது உண்மையில் ஒரு சட்டமன்றமாக இருக்கிறது என்பதுதான் மக்களுடைய கருத்து. இப்போ இங்கேயே பார்த்தீங்க சட்டமன்றத்தை பற்றி பேசும்போதே அது ஒரு சத்தமாயிடுது. அதனால் சட்டமன்றத்துக்கு உள்ளே சென்று ஒரு சட்டத்தை நிறைவேற்றுகிற ஒரு ஜனநாயக மாண்புகளின்படி ஜனநாயகத்தின் அடிப்படையில் சட்டமன்றம் நடக்கும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை. எனவே சட்டமன்றம் சிறப்பாக செயல்படும் என்பதோ அங்கு சென்று ஒரு சாதனை படைக்கலாம் என்பதோ அது நடைமுறை சாத்தியமாக இருக்காது என்று தான் நாங்கள் கருதுகிறோம். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னால், இப்போ ஏன் வந்து இந்த முதலமைச்சர் வந்து ஒரு திறமாக செயல்பட மாட்டேங்கிறார் என்று குறிப்பிட விரும்பணும்னா, என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏற்கனவே இருந்த முதல்வர் சிறந்தவர், அவரை விட சிறந்தவராக இவர் ஆகக்கூடாது அப்படின்னு இவரை முடக்கி வச்சிருக்காங்க. இந்த புதிய முதலமைச்சர் உண்மையுமே திறமையானவர், அவரை சுதந்திரமாக விட்டால்
பழைய முதல்வர் நிச்சயமா நன்றாக விடை நடப்பார். அப்படின்றது சட்டப்பேரவையில் தான் கிடைக்கும். தம்பி, தற்போதைய பல்வேறு பிரச்சனைகள், விவசாயிகளுக்கான பிரச்சனைகள், இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எப்படி நடைபெறப் போகிறது, பல்வேறு பிரச்சனைகள் எதிரொலிக்குமா என்பது குறித்த பல்வேறு விதமான கேள்விகள் இருந்தன. அவற்றுக்கெல்லாம் விடை காணும் விதமாக இன்று நீங்கள் மூவரும் எங்களுடைய அரங்கத்தில் வந்து உங்கள் தரப்பு கருத்துக்களை பதிவு செய்தீர்கள். உங்கள் மூவருக்கும் நன்றி. நீங்களை மீண்டும் அடுத்ததொரு சத்தியம் சாத்தியம் விவாத விடையில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.